பிரியமானவர்களே, நாம் கடந்த செய்தியோட தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் பார்க்க இருக்கிறோம். கடந்த செய்திகளிலே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நான் உலகத்தை விட்டு பிரிந்து வர வேண்டும். ஆக பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எப்படி பிரிந்து வந்தார்கள் என்றும், புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தை எந்த அளவிற்கு பிரிந்து வர வேண்டும் என்பதை குறித்து தொடர்ச்சியான ஒரு செய்தியாக பார்த்து வருகிறோம். அதில் கடந்த செய்தியில நான் உலகத்தை விட்டு கர்த்தரிடத்தில் வரும் பட்சத்தில் முதலாவது காரியமாக தீமையை வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுத்தது. ஆக எது தீமை, அந்த தீமையை நான் வெறுப்பதற்கு என் இருதயம் எப்படி பக்குவப்பட வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட அந்த தீமையோட பின்புலமாக இருக்கக்கூடியது இச்சை என்கிற ஒரு காரியம். நீங்கள் பழைய உடன்படிக்கையிலே பார்ப்பீர்கள் என்றால் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று 10 கட்டளையிலே ஒன்றை கர்த்தர் கொடுத்திருப்பார். அப்படி நீங்கள் அன்பு கூறுவீர்கள் என்றால் வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதனால்தான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். ஆக ஒரே வார்த்தை, உலகத்தின் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு வேதம் தருகிற ஒரே ஒற்றை வார்த்தை, அதுக்கு பெயர் இச்சை. அந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் சார்ந்து ஒரே விஷயமாக சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறது. ஆக நான் இந்த உலகத்தை நேசிக்குவேன் என்றால் நான் இந்த இச்சைக்குள் தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் எனக்கு பணம் என்கிற இச்சை இருக்கிறதா, பெருமை என்கிற இச்சை இருக்கிறதா? நீங்கள் எத்தனை விதமான விஷயங்களை தூக்கி வைத்தாலும் எனக்கு முன்பாக வேதம் சொல்கிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 சொல்வது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆக இது போன்ற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்திவிட்டால் உலகமும் வராது, அதுக்குள் இருக்கக்கூடிய மாம்ச இச்சையும் ஜீவனமும் எந்த ஒரு காரணமும் எனக்குள்ளே வந்து போகாது. அப்ப ஒளிந்து போகக்கூடியது இந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய இச்சைகளும் ஒளிந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எல்லா காரியமும் எப்பொழுதுமே ஜெயத்தில் கொண்டு போய் முடியும். நாம் இந்த நாளில் நிதானிப்போம் பிரியமானவர்களே. நான் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து வந்த பிறகும் கூட தீமையை வெறுப்பதில் இந்த இச்சை இன்னும் என்னை எந்த அளவிற்கு ஆட்டி படைக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிலே அன்பு செலுத்திருந்தால், இன்னும் கொஞ்சம் அதை ருசி பார்த்திருப்போம் என்றால் யோசித்து பாருங்கள். இப்படி நமக்கு நாமே சில காரியங்களை அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறோம். வசனம் சொல்கிறது அதில் அன்பு கூற வேண்டாம் என்று சொல்கிறது. யாக்கோப்பு இன்னும் ஒரு படி மேலே சென்று அவன் சொல்லுவான், உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான், எதிரியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆக உலகத்தை நேசிக்கிறான் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்னும் என்னுடைய படிப்பு எனக்கு இச்சையை தூண்டுகிறதா? எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது, நான் பாடம் எடுக்கிற விஷயத்திலே ஒரு ஆசிரியராக இருப்பார் என்றால் நான் பாடம் எடுக்கிற விஷயத்திலே நான் இவ்வளவு பெருமை கொள்கிறேன், அதன் மீது வைக்கக்கூடிய இச்சை. நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிற விதத்திலே எனக்குள்ள இவ்வளவு பெருமை இருக்கிறது, நான் இந்த அளவிற்கு பேசுகிறேன், இது என்னை சார்ந்த இச்சை. இடத்துல பணம் இருக்கிறது, நான் இப்படியெல்லாம் செலவு செய்கிறேன், இதை என் கர்த்தர் கொடுத்தார் என்று தெரிந்தும் கூட நான் செய்கிறேன், அதை வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதில் கூட எனக்கு அதில் இச்சை இருக்கிறது. மற்ற செய்கிற காரியத்தில் கூட எனக்குள்ளே வரக்கூடிய இச்சை எந்த அளவிற்கு இருக்கிறது, அதில் ஒரு பெருமை. இது ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நான் இன்னும் உலகத்தை சார்ந்திருக்கிறேன். உங்களுக்குள் இருக்கிற விஷயம் வேறு, நீங்கள் அதை வெளிப்படுத்தும் பொழுது அதுதான் உலகம் சொல்கிறது. வேதம் சொல்வது போல உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, நீங்கள் நானும் இன்று சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த உலகமும் அதன் இச்சையும் என்கிற தலைப்பில் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு லாபமாய் இந்த உலகத்தில் இருந்தவைகள் எவைகள் என்பதை பட்டியலிடுங்கள். அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆரம்பத்திலே நாம் பேசியது போல, என் படிப்பு எனக்கு லாபமாக இருந்ததா, என் பிறப்பு எனக்கு லாபமாக இருந்ததா, என் தொழில் எனக்கு லாபமாக இருக்கிறதா, நான் பேசுகிற பேச்சு கூட லாபமாக இருக்கிறதா, ஏன்
உங்கள் குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவி உங்களுக்கு லாபமா? உங்கள் கணவர் உங்களுக்கு லாபமா? நீங்கள் பெற்ற விதமாக பெருமையை கொண்டு வருகிற காரியமாக, எனக்கு அழகான பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், அறிவார்ந்த பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், நல்ல ஞானமாய் பேசுகிற பிள்ளைகள், ஞானமான கணவன், நன்றாக சம்பாதிக்கக்கூடிய கணவன். நீங்கள் யோசித்து பாருங்கள். என் குடும்பம் என்றால் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்று சொல்லுகிறார். முதலில் தன் குடும்பத்தை சார்ந்து கொள்கிறார். அதில் சரியாக நானும் என் குடும்பம் இயேசுவை சரியாகத்தான் பின்பற்றுகிறோமா? அதில் இச்சை எங்கேயாவது இருக்கிறதா? பிறகு என் குடும்பம், நான் வாழ்ந்து காட்டக்கூடிய ஆவியின் கனிதான் என் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும். நானும் என் வீட்டாரும் என்று அவன் சொல்கிறான். கர்த்தரையே சார்ந்திருப்போம். ஆக நான் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம், எனக்குள் இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு இச்சையை கொண்டு வருகிற விஷயமா? அந்த இச்சை என்கிறதற்கு இனி பலமான ஒரு பொருள் பெருமை என்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது நம்மை அறியாமல் கூட நமக்குள்ளே அது வாசம் செய்யும். அது இச்சைதான் என்று நமக்கு தெரியாமலே கூட இருக்கும். அதனால்தான் நாம் சொல்லுவது, தினந்தோறும் தேவனிடத்திலே பேசுங்கள். ஏன் தேவனிடத்துல பேச சொல்கிறோம் என்றால், உங்களிலும் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் என்று சொல்கிறது. அந்த உலகத்திலும் அதில் ஆசையின் இச்சையும் அழிந்து போகும் என்றால், ஆக உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இடத்திலே நீங்கள் தினமும் பேச ஆரம்பிக்கும் பொழுது, வேதத்தை வாசித்துக் கொண்டே வரும் பொழுது, வேதத்தை எழுதி கொடுத்தவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆக என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெருமை அழிந்து போகிறது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய இச்சை விலகி போகிறது. ஏனென்றால் இச்சை அல்ல, இச்சை அடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். காம விகாரம் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக தேவன் கொடுத்தது நல்லதாகத்தான் இருக்கிறது. அது விகாரமாக மாறுவது என் கையில் இருக்கிறது. அந்த விகாரமாக மாறும் என்றால் அதற்கு பெயர் இச்சையாக மாறுகிறது. ஆக அதில் உள்ள நல்ல கவனிங்கள். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மனிதன் அதில் லாபத்தை தான் எதிர்பார்ப்பான். நீங்கள் கிறிஸ்துவத்தில் வரும் பொழுது யோசித்து பாருங்கள், லாபம் எதுவென்று நீங்கள் சொல்லும் என்றால், இதே பிலிப்பிய சபைக்கு அவன் எழுதுகிறான். 1 அதிகாரம் 21 வாசிப்பீர்கள் என்றால் அங்கு ஒன்றை பதிவு செய்கிறான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதுதான் எனக்கு லாபம், சாவு எனக்கு ஆதாயம் என்று எழுதுகிறான். ஆனால் நாம் யோசித்து பாருங்கள், கிறிஸ்துவத்தில் வந்த பிறகு உலகம் எனக்கு ஆதாயமாக இருக்கிறதா? இல்லை, கிறிஸ்து எனக்கு ஆதாயமாக இருக்கிறாரா? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஐயா, தேவனை அறிகிற அறிவுக்கு நான் எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், இன்னும் தொடர வேண்டும் என்று சொல்கிறார். அது ஆரம்ப புள்ளிதான். நாம் இருப்பது அத்தனையுமே. இன்னும் தொடர வேண்டிய காரியம், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து அதே பகுதியிலே வாசியுங்கள். 11ஆம் வசனத்தையும் அதே பிலிப்பியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 11, 18 வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஆமென். இந்த 2 வசனங்களை சற்று கூர்ந்து கவனியுங்கள். முதல் 7, 8 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் சொன்னவன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவன் வைக்கிற பெயரை கவனியுங்கள். நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு இப்பொழுது ஒரு விஷயம் தோன்றுகிறது. அவருக்காக மாத்திரம்தான், நான் வேற யாருக்காகவும் அல்ல. அந்த கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்றும் எண்ணுகிறேன். ஏனெனில், கவனிங்கள் பிரியமானங்களே, 18ஆம் வசனம் தான் இங்கு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அநேகர் வேறுவிதமாய் நடக்கிறார்கள். இங்கே கிரியை நடப்பதை, பேசுவதை குறித்து அவன் சொல்லவில்லை. கவனிக்க, நிறைய போதகம் இருக்கிறது. ஆனால் இன்று நிறைய நபர்கள் என்னவாக மாறுகிறார்கள்? தேவன் ஒருவர் என்பதை விட்டுவிட்டு மார்க்கம் 3 என்று சொல்கிறார்கள், தேவன் 3 என்று சொல்கிறார்கள். அதை தாண்டி இன்னும் எத்தனை விதமான போதகங்கள் இருக்கின்றன. ஆக இந்த போதகத்தை சொல்வதை தாண்டி அதில் நடக்கக்கூடிய நபர்களைத்தான் இவன் மிகவும் எண்ணி வருத்தப்படுகிறான் இந்த பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது. ஏனென்றால் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது அவன் எப்படி வருத்தப்பட்டானோ, 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் 10 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அவனுடைய வருத்தம் மிகவும் அழகாக தெரியும். அதே போன்றுதான் இங்கும் அவர் சொல்லுகிறான், அநேகர் வேறு விதமாய் சொல்வதில்லை, நடக்கிறார்கள், கிரியை நடப்பிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர், நற்செய்தியை பிரசங்கிக்கக்கூடிய நபர்
எவ்வளவு ஆழமாக சத்திய தேவனிடத்திலிருந்து விஷயங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அதை சொல்லக்கூடிய மனிதனிடத்திலிருந்து வருகிறது அந்த கண்ணீர் கம்பளை வருகிறது. தேவன் ஒருவர்தான், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவருக்கு இயேசு நாமம் உண்டு. நான் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் ஏன் என்னை கல்லறுகிறீர்கள் என்று கேட்கிறார். வேறொருவன் சுயநாமத்தில் வந்திருந்தால் அவனை பாராட்டுவீர்கள் என்று கேட்கிறார். அந்த சுயநாமம் என்பதுதான் இச்சையை சார்ந்திருக்கிறது. நான் உலகத்தை விட்டு பிரிந்து வந்த பிறகும் கூட நான் வேறு விதமாய் நடக்கிறேனா? இந்த வேறு விதம் என்பதுதான் இச்சையை சார்ந்திருக்கிறது. இச்சை என்பது ஒன்று வருமானால் அது சுய நீதியை சார்ந்திருக்கும். நீ நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். என் மனைவியை நேசிக்கிற விதத்திலே, என் கணவனை நேசிக்கிற விதத்திலே, எனக்கு கர்த்தர் கொடுத்த கற்பத்தின் கனிகளை நான் வளர்க்கிற விதத்திலே என் இச்சை சார்ந்து இருக்கிறதா? நான் பெற்ற அறிவை சார்ந்து இருக்கிறதா? இந்த குடும்ப வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நான் வாழ்ந்த பொழுது, நான் சிறு வயதிலிருந்து வளர்ந்து, நான் சிறு வயதிலிருந்து படித்த காரியங்கள், பார்த்த காரியங்கள், இந்த உலகத்திலே பெரிய பெரிய அறிவாளிகள், விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொன்ன விஷயங்களை படித்து என் மூளைக்குள்ளே சுமத்தி கொண்டு இருந்து அதன் மூலமாக வரக்கூடிய வார்த்தையை நான் கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துகிறேனா? இல்லை. 100% வேதாகமத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நான் வாழ்க்கை வாழ்கிறேன். 100% வேதாகமத்தை மாத்திரம் நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால் அது சுயநீதி ஒரு நாளும் உள்ளே வராது. அது தேவநீதியை நோக்கி கொண்டு செல்லும். இல்லை என்றால் அது இச்சையை நோக்கி கொண்டு செல்லும். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொன்ன பிறகும் கூட நான் கிறிஸ்துவின் சிந்தையை உள்ளே கொண்டு வராமல் நான் படித்த விஷயத்திலிருந்து, நான் பழகிய நபர்களிடத்திலிருந்து என் அறிவை பயன்படுத்துவேன் என்றால் அங்கு நிச்சயமாக சுயம் வெளிப்படும். சுயம் வந்தால் இச்சை வரும். யாக்கோபு எழுதுகிறான், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று. அந்த தன் சுய இச்சை என்பது தன் அறிவை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அவன் சொல்லுகிறான், இப்பொழுது கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். வாசிக்கலாம். அதே பகுதியிலே 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கடைசியாக வாசிக்கப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், அதாவது உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய நபர் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், எப்படியாம் தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பாவம் இல்லாமல் 2ஆம் விசை தரிசனமாவார், விடுதலை தருவதற்காக. அதைத்தான் இங்கு சொல்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் தேவனோடு தான் இருக்க போகிறோம். அப்படி என்றால் இன்று அநேகர் வேறு விதமாய் பேசிக்கொண்டு திரிகிறார்களே, வேறு விதமான உபதேசங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்களே என்றால் அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அதாவது வயிறு என்பது இந்த பூமிக்குரிய மாம்சத்தின் இச்சையை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. ஆக இந்த உலகத்துக்காக நான் வாழ்கிறேன் என்றால் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19 அங்கே பவுல் பதிவு செய்கிறான், நாமளோ இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நம்மை விட பரிதவிக்கக்கூடிய கூட்டம் வேறு யாராக இருக்க முடியும் என்று அவன் கேள்வி கேட்கிறான். அதிலே அவ்வளவு ஆதங்கம் இருக்கிறது, அதிலே வலி இருக்கிறது. அந்த வலி நிறைந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தவன் என்றால் நான் நம்மை நோக்கி பார்ப்போம். இயேசுவிடத்திலே வந்த பிறகும் கூட இன்னும் உலகத்தின் இச்சை, அந்த தீமை என்கிற காரியம் இன்னும் எவ்வளவு இடத்திலே கொட்டி கிடக்கிறது. அதற்கு ஒரே ஒன்றுதான், நான் சுயமாக நடக்கிறேனா, சுய நீதியில் நடக்கிறேனா, இல்லை தேவ நீதியில் நடக்கிறேனா. நான் உலகத்தை விட்டு வந்து விட்டேன், ஆனால் இன்னும் தீமையை வெறுக்காத காரியம் உண்டு. இன்னும் சில காரியங்களை நான் சாலையிலே போகும் பொழுது பார்க்கும் பொழுது என் கண்கள் மூலமாக இச்சை தூண்டப்படுகிறது. இன்னும் நான் பார்க்கிற எல்லா காரியத்திலும் என்னுடைய சுயநிலையை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சோதித்து பார்க்கும் பொழுது எனக்குள்ளே சில விஷயத்திலே பெருமை முளைக்க ஆரம்பிக்கிறது. அதை நீங்கள் எப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற விஷயம் அதுதான். பேதுருவை தேவன் அழைத்த பொழுது, வா, இனி மீன்களை அல்ல மனிதர்களை பிடிக்க அப்படி என்று அவர் கூப்பிட்டார். அவன் எப்படி வந்தான்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான் தான் வசனம் சொல்லுகிறது. பர்த்திமை குருடனை கூப்பிடும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், குருடன் எனக்கு பார்வை தெரிய வேண்டும் என்று ஒற்றை வார்த்தையிலே பதில் சொல்லுகிறான். உனக்கு ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது அவனை அழைத்த பொழுது அவன் எப்படி வருகிறான்? தன் மேலாடை இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தேவனிடத்தில் வருகிறான். ஆக கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது எனக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நான் இயேசுவிடத்தில் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு விட்டுத்தான் வந்திருக்க வேண்டும். நீங்கள் வந்ததின் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்றால் இன்னும் விட வேண்டியது எது என்பதைத்தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே பார்க்கிறோம்.
காரணம் அவன் சொல்லுகிறான், அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. லட்சை என்றால் என்ன? வெட்கம். தமிழிலே சில வார்த்தைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், அதற்காக கடந்து போய் விடாதீர்கள். இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இல்லை புத்தகங்களை பயன்படுத்தி தேடி பாருங்கள். அங்கே வெட்கம் தான் என்று சொல்கிறான். அவர்களுடைய தேவன் எப்படி? அவர்களுடைய தேவன் வயிறு, அதனால் வரக்கூடிய மகிமை அவர்களுக்கு வெட்கம் தான். அதனால்தான் அவர்கள் பூமிக்கு அடுத்த காரியங்களை தேடுகிறார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறார். சரி, நான் இந்த காரியங்களை தேட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சில வேதவசனங்கள் என்ன நமக்கு இன்னும் உணர்த்துகிறது என்பதை நாம் பார்க்கலாம். பழைய உடன்படிக்கையிலிருந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ஆமென். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கிருந்து புறப்பட்ட அந்த அநேக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மனிதர்களுக்குள்ளே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இந்த இச்சையை கவனியுங்கள். ஒன்று, உங்களோடு இந்த நாட்களில் யோசித்து பாருங்கள். உங்களுக்குள் இருப்பவர்கள், நான் வேலை நிமித்தமாகவோ, நான் பார்க்கிற தொழில் நிமித்தமாகவோ, நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெருக்களிலோ அக்கம் பக்க வீடுகளிலோ எனக்கு பழக்கமாக இருக்கக்கூடியவர்களோ என்னவாக இருக்கிறார்கள்? அவர்கள் தேவனை அறியாத அஞ்ஞானிகளாக இருக்கிற பட்சத்திலே, அவர்களோடு பழக நேரிடும் பட்சத்திலே, நான் எதுவரையில் அவர்களோடு இருக்க வேண்டும்? இச்சை என்கிற விஷயம் தூண்டப்படாத வரை அவர்களோடு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பட்சத்தில் பழக்க வழக்கம் இருக்கலாம். நான் பழகி கொண்டிருக்கின்ற பெயரிலே பண்டிகை நாட்களில் பழகிற விஷயம் வேறு விதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு அது பிரியமா என்பதை நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற விஷயத்தில் விட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால் நமக்கு துன்பங்கள் வரலாம், சில நம்மை ஏசி பேச்சுக்கள் பேசலாம், ஆனால் தேவன் சந்தோஷப்படுகிறார். என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது வேதம். ஆக தேவனுக்காக நாம் துன்பத்தை அனுபவிப்போம் என்றால் நமக்கு பொக்கிஷங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்படுகிறது. நீங்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களிலே உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு விட்டு இந்த அந்நிய பிரஜாதி பலவிதமான ஜாதி அந்நிய ஜனங்களோடு மிகுந்த இச்சையுள்ளாக இருந்தார்கள் என்றால், அவர்களோடு சேர்ந்தும் இவர்களும் இச்சைக்குள்ளானார்கள் என்றால், உங்கள் பழக்க வழக்கம் எந்த நேர்கோட்டில் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கிறதோ, இந்த நாட்டை காக்கக்கூடிய எல்லை காவலர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த நேர்கோட்டிலே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாமளும் ஒரு நேர்கோட்டிலே வாழ்ந்தாக வேண்டும். அந்த கிறிஸ்துவை நான் சரியாகத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார். நான் தினந்தோறும் பட்ட பாடுகள் எப்படி தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் சாப்பிட்டது வைக்கோல்லை, அவர்கள் செய்த காரியங்கள் மோசம். ஆனால் அவருடைய கூக்குரல்கள் தேவனை நோக்கி பார்க்க வைத்த பிறகு மோசே மூலமாக அங்கே அவர்களிருந்து விடுதலை பெற வைக்கிறார் தேவன். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இந்த இச்சை யாரை பரீட்சை பார்க்க வைக்கிறது? யாரை கோபமூட்டுகிறது? தேவனை கோபமூட்டுகிறது. யோசித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்தில் வைக்கக்கூடிய அந்த பந்தபாசம் கூட அது தேவனை பரீட்சை பார்க்க வைக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. இவர்களுக்கு பசி இருந்தது, ஆனால் அது இச்சையின் அளவாக இருந்தது. நாங்கள் எகிப்திலே அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், சந்தோஷம். ஆனால் அது இச்சையாக மாறும் அளவிற்கு பிரியாணி சாப்பிட வேண்டும் என்பது எனக்கு சந்தோஷம், அது வயிற்றுக்கு ஏற்கக்கூடிய பொருள். ஆனால் அதன் மீது இருக்கக்கூடிய ஆவலும் என்ன செய்கிறது? இச்சையும் தேவனை பரீட்சை பார்க்க வைக்கும் அளவிற்கு மாற்றப்படக்கூடாது. எனக்கு நல்ல உடை அணிய வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், இச்சை என்பது பிரச்சனை அல்ல, இச்சை அடக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார் அவர். நீங்கள் நேசிப்பதில் பிரச்சனை இல்லை, நேசிப்பது அதிகமாக போகும் என்றால், உலகத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்று சொல்கிறது. ஆக இது இந்த உலகத்தை சார்ந்து நீங்கள் இருக்கும் பட்சத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு மீறி செய்ய வேண்டாம். அவர்கள் பரீட்சை பார்க்கும் அளவிற்கு கர்த்தர் அவரை பரீட்சை பார்த்தார் என்றால் அவருடைய கோபம் எந்த அளவிற்கு அவர்கள் நடக்கையில் இருந்திருக்கும். அதே விஷயத்தை தான் சங்கீதம் 78 சொல்கிறது. வாசிக்கலாம். 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். எப்படியாம் இது முறுமுறுக்கிற காரியம். மேலே சொல்லப்பட்ட விஷயத்திற்கு பிறகு முன்னதாகவே இந்த சங்கீதம் 78 சொல்லிக் கொடுப்பது போல, எப்படி இச்சை உள்ளவர்களாகி அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதாம்? தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு
பசிக்கு ஏற்ற போஜனம் அல்ல, இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 126ஆம் அதிகாரத்திலே பவுல் பதிவு செய்திருப்பான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் பிரச்சனை இல்லை ஐயா, அதன் மீது வைக்கக்கூடிய ஆசை உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறது என்றால் அது இச்சையை கொண்டு வருகிறது, விசுவாசத்தை விட்டு வழி போக செய்கிறது, உங்கள் இருதயத்தை நீங்களே குத்திக் கொள்வதற்கு வாய்ப்பை உண்டாக்குகிறது. அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார்கள், அவர்கள் பசிக்கேற்ற போஜனத்தை கேட்கவில்லை, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனம். அதுதான் தேவனை பரீட்சை திரும்ப பார்ப்போம். தேவன் இந்த உலகத்தை விட்டு வந்த பிறகு தீமையை வெறுக்கிற காரியத்திலே இச்சை என்கிற ஒரு விஷயம் இன்னும் எவ்வளவு ஆழமாக என் உள்ளத்தில் இருக்கிறது. இன்னும் தொலைக்காட்சி பார்க்கிற விஷயத்தில் கூட இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் எவ்வளவோ பேர், எத்தனை வீடுகளிலே தொலைக்காட்சி பெட்டியை தூக்கி தூரம் போட்டவர்கள் உண்டு. இந்த உலகத்தை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்களை கட்டாயப்படுத்தி கர்த்தர் எதையுமே சொல்லவில்லை. புதிய உடன்படிக்கையிலே அவர் சொல்லுகிற ஒரே விஷயம், 2 விஷயம் பதிவு செய்வார், 2 ஒன்றுக்கொன்று மிக நேர்கோட்டில் இருக்கும். ஒன்று, நம்மை பார்த்து கேட்கிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். முதல் காரியம் மனம் திரும்புங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொல்லுகிறார், கவனியங்கள் பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள் என்று சொன்னவர் அதனுடைய பொருளை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லி முடிக்கும் போது சொல்லுவார். வார்த்தையை சொல்லி முடித்து விட்டு அவர் சொல்லுகிற விஷயம் அதுதான். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கு சொல்லப்பட்ட சபைகளுக்கு அவர் சொல்லி முடிக்கிற காரியம் எல்லாம் சரிதான், ஆனால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிவிட்டு முடிப்பார். இங்கு அப்படித்தான். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சோதித்து பார்க்க வேண்டிய தருணம். காலம் சமீபம் என்பதை மறந்து விடாதீர்கள். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். ஆமென். ஆக தேவனை விட்டு பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படிதான் செய்ய பார்க்கிறான். அவனுக்கு உலக ஞானம். இதை அப்படியே இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே சங்கீத புத்தகம் 78ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. ஆமென். எப்படி? வாயில் இருக்கும் போதே அங்கு பிரச்சனை உண்டாகிறது. காரணம் என்ன? அது இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்க்கும் அளவிற்கு அந்த இச்சை இருந்தது. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் நமக்கு பதிவு செய்தது. அப்படி என்றால் தீமை இதுவென்று நமக்கு தெரிந்த பிறகு கூட அதை வெறுப்பதிலே ஏன் தாமதம்? அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. நீங்கள் பெரிதாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் பிரியவர்களே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது தேவன் சொல்லுகிறார். ஒரு பெண்ணை இச்சையோடு தன் இருதயத்திலே பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று. இந்த இருதயம் தான் இங்கு பிரச்சனை. உங்கள் இருதயத்தை நீங்கள் சரிவர கையாள தெரிந்திருப்பீர்கள் என்றால் எந்த ஒரு அசுத்தமும் உள்ளே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக வெறுக்கிற விஷயம் நீங்கள் தூக்கி எறிவது என்பது உங்கள் இருதயத்துக்குள் இருந்திருக்க வேண்டும். அது கையில் இருக்கக்கூடிய பொருளை போல் அல்ல. இதுதான் யோவேல் புத்தகத்திலே சொன்னது போல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் எப்படி மனம் திரும்ப வேண்டுமாம்? உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்துக் கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அங்கே யோவேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். இங்கே அவர்கள்தான் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை என்று சொல்கிறது. அப்படி என்றால் தன் இச்சையின்படி செய்ய பார்ப்பீர்கள். அது நீங்கள் தேவநீதி என்கிற பெயரை பயன்படுத்திக் கொள்வீர்கள். அது எனக்கு தெரியும் என்கிற விஷயத்திற்குள்ளே நான் உங்கள் சிந்தை எப்படியாக இருக்கும்? நீங்கள் சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்ததின் பொருளைத்தான் காட்டிக் கொடுக்கும். நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், இவ்வளவு விஷயங்களை கேட்டிருக்கிறேன், இவ்வளவு நபர்களோடு பழகியிருக்கிறேன், என்னை விட மிகவும் அதிகமாக இந்த உலகத்திலே பிரபலமான நபர்களோடு நான் பழகியிருக்கிறேன், அவர்கள் பேசின ஆடியோ வீடியோக்களை கேட்டிருக்கிறேன். எவ்வளவோ உலக அறிவை தான் கொண்டு வருவீர்கள். இந்த வேதம் திரும்ப திரும்ப சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எப்படிப்பட்ட நபரை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதைத்தான் சொல்லுவோம். நீங்கள் உலகத்திற்குள் போக வேண்டாம். உங்களுக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். நீ உலகத்தில் யார் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் சரி, அவர்கள் தங்கள் சுயத்தை தான் வெளிக்காட்டுவார்கள். நீங்க சத்தியத்தை போய் சொல்லிக் கொடுங்கள் பிரியமானவர்களே. எப்படி யோசித்து பாருங்கள், நாம் சத்தியத்தை எவ்வளவோ சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய யூடியூப் சேனல் சகோதரர்கள் எவ்வளவோ சகோதரர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வியூவர்ஸ் எவ்வளவு இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அதே மாதிரி சத்தியத்தை புரட்டி பேசக்கூடிய சகோதர சகோதரர்கள் எவ்வளவு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வியூவர்ஸை பாருங்கள், தங்களைத்தான் காட்டிக் கொள்வார்கள். நம்முடைய சகோதரர்கள் அப்படி அல்ல. வசனத்தை வசனமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் எத்தனை அவர்களுக்கு இருக்கிறது? மனித கையால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் கர்த்தர் இல்லை என்பதை சத்தியத்தை சத்தியமாக சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அதை பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. காரணம், உலகம் அதன் இச்சை. எனக்கு கிறிஸ்துமஸ் வேண்டும், எனக்கு நியூ இயர் புத்தாண்டு வேண்டும். எப்படி அதை விட்டு விட்டு நான் வர முடியும்? இந்த இச்சை
எனக்கு என் சமூகம் வேண்டும், என் ஜாதிகள் வேண்டும், என் குல பெருமை வேண்டும், ஆனால் இயேசு வேண்டும். இங்கே அப்படி சொல்லப்படவே இல்லை. வசனம் என்ன சொல்கிறதோ அதற்கு மாத்திரம்தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய சொந்த வந்த மாமன் மற்ற அண்ணன் நம்பி எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. நான் கிறிஸ்துவத்தில் வந்தால் அவர்கள் என்னிடத்திலே வருவார்கள். ஏனென்றால் நான் கிறிஸ்துவத்தில் வந்த பிறகு எனக்குள் ஆவின் கனி வரும். ஆவின் கனி வரும் என்றால் நான் அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். தானாக கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். இங்கே சத்திய வசனத்தை தனக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய கூட்டம் அல்ல, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடிய கூட்டம். வாசிக்கலாம். எசேக்கியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 11:21. ஆனாலும் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, சகோதரி வாசித்தது போன்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றுதான் அந்த வசனம் முடிந்தது. எப்படியாம்? நீங்கள் தேவனுக்கென்று வெறுக்கக்கூடிய காரியங்கள் இப்படித்தான். சீ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது வெறுக்க வேண்டும். எதை நீங்கள் சீ என்று வெறுப்பீர்கள்? உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். எது அருவருப்பு? இப்படி யோசித்து பாருங்கள். எதையெல்லாம் நாம் உலக நடைமுறை வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அந்த காரியத்தை வெறுக்கும். நாம் நார்மலாக இருக்க போது கூட அந்த காரியத்தை வெறுக்கணும் என்றால் அது நமக்கு வேண்டாம் என்றுதான் நினைத்துக் கொண்டு வெறுப்போம். சாக்கடை, நாற்றம், இன்னும் உங்கள் வீட்டிலே சுத்தமில்லாத சில காரியங்கள். முதலில் நாம் நம்மை நிதானிப்போம். இந்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதை நாம் சீ அப்படி என்று சொல்லும் அளவிற்கு ஒரு காரியம் இருக்கும் என்றால் அதை நாம் வெறுத்திருக்கும் என்றால் அதே போன்றுதான் இயேசு எதிர்பார்க்கிறார். எப்படியாம்? சீ என்று இகழப்படத்தக்கதும். சீ என்பதே தமிழில் பெரிய வார்த்தை. அடுத்தது இகழ்தல் என்ற வார்த்தை. அடுத்தது அருவருக்கப்படத்தக்கதுமான வார்த்தை. தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ, அடுத்தவங்க இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், மற்றவர்கள் அல்ல, தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ, இதுதான் விஷயம். நன்றாக இந்த வசனத்தை 11:21 எசேக்கியேலை குறித்துக் கொள்ளுங்கள். இன்று மனம் திரும்ப வேண்டும் என்றால் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். எல்லோரும் தான், என்னையும் சேர்த்துதான். எந்தெந்த காரியத்தை நாம் அலசி பார்க்க வேண்டுமோ கர்த்தர் ஒரு வசனத்தை காட்டிக் கொடுப்பார் என்றால் அதை கச்சிதமாக படித்துக் கொள்ளுங்கள். வசனம் சொல்கிறது, தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். கர்த்தர் நமக்கு புதிய உடன்படிக்கையை ஒன்றை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், பாவங்களை பாவங்களாக அறிக்கை செய்தால் அதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் இதுதான் பாவம் ஆண்டவரே, இதை நான் செய்தேன் ஆண்டவரே, 100% அப்படியே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சரியாக உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்வீர்கள் என்றால் அதை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் அநியாயத்தை நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆக அது போன்ற ஒரு வாழ்க்கைக்குள் நான் வருகிறேன் என்றால் நான் உலகத்தை வெறுத்து இச்சை என்பதை 100% தூக்கி தூரை போடக்கூடிய மனிதனாக நான் மாற வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமென். ஆமென். இந்த வசனத்தை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். ஆக என்ன சொல்கிறார்? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும். இதற்குத்தான் நாம் சொல்லும் அடிக்கடி, திரைப்படம் பார்க்காதீர்கள், தொலைக்காட்சி சீரியல்கள் பார்க்காதீர்கள், யூடியூப் சேனல்லே நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்பதை கட்டம் கட்டிக் கொள்ளுங்கள், எது தேவையில்லையோ அதை விட்டு விடுங்கள். நன்றாக பிரியமானவர்களே, ஒரு பெண்ணை நீங்கள் உடனே பார்க்கும் பொழுது, ஒரு ஆணை உடனே பார்க்கும் பொழுது இச்சை வருவதல்ல. எப்படி ஒரு திரைப்படம் என்பது பார்த்த உடனே பிடிப்பதல்ல. எனக்கு ஒரு உணவு பிடிக்கும் என்றால் அதை உடனே சாப்பிட்டவுடன் பிடிப்பதல்ல. திரும்ப திரும்ப அதை நான் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இருதயத்திற்கு வைத்துக் கொண்டு அந்த கடையில் வாங்கிய உணவு நன்றாக இருந்தது என்பது எப்பொழுது தெரியும்? அதை தொட்டு ருசி பார்த்து பொழுதுதான் தெரியும். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. எல்லாவற்றையும் அனுமதிக்க அனுமதி உண்டு எனக்கு, ஆனால் அவைகள் எனக்கு தகுதியாகிறாது என்று பவுல் சொல்கிறார். ஆக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக, அதை அனுபவிப்பதற்கு முன்னதாக, எனக்கு கையில் கிடைப்பதற்கு முன்னதாக அதன் மீது வரக்கூடிய இச்சை, அதற்கு என்ன அளவீடு என்பது வேதம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அது வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது.
அதனால்தான் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொல்கிறோம். திரும்ப திரும்ப உலகத்திற்குள்ளே போக வேண்டாம் என்று சொல்கிறோம். திரும்ப திரும்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதத்தை வாசிப்பது மாத்திரம்தான். திரும்ப திரும்ப நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆவியின் கரையிலே நடக்க வேண்டிய காரியம் மாத்திரம்தான். வேறு ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் டிவி பார்ப்பீர்கள், தொலைக்காட்சி பார்ப்பீர்கள், சீரியல் பார்ப்பீர்கள் என்றால் திரும்ப திரும்ப பார்த்தால்தான் அதன் அடுத்த பகுதி உங்களுக்கு புரியும். அப்படித்தான் அதன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதன் இச்சையை உங்களுக்கு தூண்டும் அளவிற்குத்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் பார்க்க பார்க்கத்தான் எனக்கு மீது இச்சை வர ஆரம்பிக்கிறது. ஏவாள் அப்படித்தான் ஏமாந்து போனாள். பழம் அநேகம் இருந்தது. கர்த்தர் அதை வேண்டாம் என்று சொன்னார். அதை பார்க்க வேண்டாம், பசுக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவள், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது ஏதோ ஒரு நாளில் நடந்தது போன்ற காரியம் அல்ல. அதை திரும்ப 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 அதை பார்க்கும் பொழுது இப்பொழுது அவள் கண்களுக்கு அது இன்பமாக தோன்றியது. அது புசிப்பதற்கு அழகாக தோன்றியது. அவள் இன்னும் அதை தொடக்கூட இல்லை. அவள் கண்ணில் தான் தூரத்திலிருந்து பார்க்கிறாள். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இச்சை அவளை தூண்டுகிறது. எப்பொழுது இருதயத்துக்குள் அந்த பார்க்கப்பட்ட பொருள் உள்ளே இருதயத்திற்குள் ஆழமாக பதிவு செய்யப்படுகிறது. அது பதிவு செய்யப்படும் பொழுது இப்பொழுது மூளை அதை குறித்தே சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இச்சை தானாக வெளிவர ஆரம்பிக்கிறது. பழத்தை பறிக்கிறாள், தின்கிறாள், பாவம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இச்சை தானாக வெளிவர ஆரம்பிக்கிறது. பழத்தை பறிக்கிறாள், தின்கிறாள், பாவம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, இது போன்று உங்களை நீங்களே சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தில் நான் திரும்ப திரும்ப அடிமையாக இருக்கிறேன், எந்த ஒரு காரியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லை என்று தெரிந்தும் அதை நான் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த இச்சை என்னிடத்திலிருந்து விலக வேண்டும் ஆண்டவர் என்று, இந்த பாவம் என்னை விட்டு விலக வேண்டும் என்று தேவனிடத்திலே கண்ணீரோடு நில்லுங்கள். கர்த்தர் விடுவிப்பார். வாசிக்கலாம். மார்க் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆமென். பலனற்று எப்படி போக முடியும்? வசனத்தை கேட்டு வசனம் தெரிந்த பிறகும் நான் பலனற்று போகிறேன் என்றால் எப்படி? வசனமாக நான் பின்பற்றுவேன் என்றால் எனக்கு உலக கவலை வராது. ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், அடுத்த வார்த்தை கவனிங்கள், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து. அது எப்படி உட்பிரவேசிக்க முடியும்? நான் அனுமதிக்காவிடால் எனக்கு எப்படி உள்ளே பாவம் வரும்? நான் அனுமதித்தது என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் இதயத்திற்குள் வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் எனக்கு எப்படி வந்திருக்கும்? அவைதான் வசனத்தை நெருக்கி போடுகிறது. அதனால்தான் நான் பலனற்று போகிறேன். நான் தான் காரணம். திரும்ப சொல்லுவோம் என்றால் யாக்கோப்பு சொல்வது போல தன் கடிதத்தில அவன் தன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த தன் என்ற சுய இச்சை தான் இங்கே பிரச்சனையை உண்டாக்குறது. அதற்கு என்ன காரணம்? யோவான் 8ஆம் அதிகாரம் 44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். எப்படி பிரியமானவர்களே, மார்க் 4:18 சொல்வது போல வசனத்தை கேட்டும் இன்னும் எனக்கு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், இந்த உலகத்தை குறித்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், இந்த உலகத்தை குறித்த ஆசைகளும் அதன் ஆசா பாசங்களும் இருக்கும் என்றால் இச்சைகள் உள்ளே பிரவேசிக்கிறது என்று சொன்னோம் அல்லவா? இப்பொழுது 8:44 சொல்கிறது யோவானிலே. நன்றாக கவனிங்கள், என்ன சொல்கிறது? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. சத்தியம் உள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் நடக்குவீர்கள். இங்கே கேட்பது பிரச்சனை அல்ல, கேட்டதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் சத்தியமாகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள். நன்றாக கவனிங்கள், இந்த சத்தியம் எது என்பதை அறிந்த பிறகு அதை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். நான் பாவி என்கிற உணர்வு. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 13 வசனத்திலே ஆயக்காரன் ஜெபம் செய்வான். ஆண்டவரே, எப்படி? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டவனாய், ஆண்டவரே
நான் பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபையா இரும் என்று அவன் கேட்கிறானவா? அங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவி, என் மேல் கிருபையா இரும் என்கிற பொழுது வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. சத்தியம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனால் சத்தியம் அவனிடத்தில் இல்லை என்றால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்க முடியாது. நிலைநிற்க முடியாது என்றால் நீங்கள் பேசுகிற செய்கிற ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கும்? பொய்யாகத்தான் இருக்கும். அப்படி பொய்யாக இருக்கும் என்றால் அது சுயத்திலிருந்தான் வரும், அது இச்சையிலிருந்து வரும் என்றால் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் தவிர கிறிஸ்துவினால் உண்டானவர்களாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சொந்தம் என்பது பொய் என்பதும் யோசிக்க பாருங்கள். மேலே உங்கள் பிதாவாகி பிசாஸ் என்று சொல்கிறது, முடிக்கும் பொழுது சொந்தம் தன் சுயம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அங்கே இடைப்பட்ட பகுதியில் வருகிறது சத்தியம் என்கிற விஷயம். சத்தியம் இருக்கும் என்றால் சுயம் சொந்தத்திலிருந்து நான் பேச முடியாது. சத்தியம் இருக்கும் என்றால் இடத்திலே பொய் இருக்காது. 1 யோவான் 2:21 சொல்கிறது, சத்தியத்திலே ஒரு பொய்யும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 1 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். இதே நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். இருதயத்தில் உள்ள, எப்படி மீண்டுமாக சங்கீதக்காரன் சொன்னது போல இங்கும் ரோமர் போல் சொல்கிறான், தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். உங்கள் இருதயத்தில் இச்சை இருக்கிறதா? நீங்கள் கேட்கலாம், நாங்கள் தான் சரியாக இயேசுவிடத்தில் வந்து விட்டோமே சகோதரரே, இன்னும் என்ன? கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இங்கு ஏன் இதை குறித்து பேசுகிறோம் என்றால், நீங்கள் சபை கூடியவர்களை விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அந்த காரியத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் சபை கூடுவது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனால் ஒரு ஆத்துமா கூட வீழ்ந்து போவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எந்த ஆத்மாவும் கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை என்றால் என் இருதயத்திலே அசுத்தத்திற்கு இடம் இல்லை என்கிற உத்தரவாதம் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். வாசிக்கலாம். அதே ரோமர் பகுதி 1 அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். ஆமென். சுபாவத்திற்கு விரோதம். எது சுபாவமோ, எது கர்த்தர் படைத்தாரோ, ஆண் பெண் என்கிற அந்த ஒரு நெருக்கோடு தான் இருக்க வேண்டும். ஆனால் உலகம் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது யோசித்து பாருங்கள். அவர்கள் பாவம் அல்லவா? யார் பாவமா? ஆண் ஆணோடு உறவு வைக்கிறவர்கள், பெண் பெண்ணோடு உறவு வைக்கிறார்கள், அவர்களும் ஒரு பாலினம் தானே என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படி படைக்கவில்லை. ஆதியாகம புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் ரோமருக்கு இந்த பிரச்சனை வரும்பொழுது பவுல் சொல்லுகிறார், எப்படி அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவம் மாற்றினார்கள் என்றால் இழிவான இச்சைரோகங்களுக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்து விடுவார். வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். ஆமென். எப்படி சொல்கிறது? நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. சாவுக்கு ஏதுவானதான் உங்கள் சரீரம், அதில் பாவம் ஆளாதிருக்க வேண்டும். சாவுக்கான சரீரம் தான் பிரியமானவர்களே. இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பாவம் ஆளக்கூடாது, அது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்றால் இந்த சரீரம் எப்படிப்பட்ட தெரியுமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 சொல்கிறது. எப்படி? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சரீரம் மண்ணுக்குத்தான் போக போகிறது. வசனம் அப்படித்தான் சொல்கிறது. சாவுக்கு ஏதுவான சரீரம். ஆனால் இந்த சரீரத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் வசிக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆவி தங்கியும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இந்த சரீரத்திலே எப்படி பாவம் ஆளும்? கூடாதல்லவா? வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
நாம் பாவத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. ஆமென். இங்கே அவன் நியாய பிரமாணத்தை குறித்து பேசுகிறான். யூதர்கள் மத்தியிலே பேசும் பொழுது அவன் எப்படி சொல்கிறான்? நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்திலே நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக. அப்படி என்றால் இன்று கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அங்கே இச்சைகள் அப்படி பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவாக கனிகளை கொடுக்கும் என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளே ஆவின் கனிக்குள்ளே வருவீர்கள் என்றால் உங்களுடைய இந்த கனி எதை கொடுக்க வேண்டும்? நித்திய ஜீவன் அல்லவா கொடுக்க வேண்டும். நம்முடைய அவயங்களிலே அது பலன் செய்தது என்று சொல்லிக் கொடுக்கிறது அந்த பகுதி. ஆனால் இந்த பகுதியில் இருந்து கொண்டு பார்ப்பீர்கள் என்றால் இந்த பகுதி எப்படிப்பட்டது? இது சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யாக்கோபு 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அப்படித்தான் பதிவு செய்திருப்பார். பூர்ண பிரமாணமாகி இந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே கேட்பவர்களாக அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த சுயாதீன பிரமாணத்தினை நீங்கள் பேசி அதன்படி நடந்து இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லிக் கொடுக்கிறது அந்த பகுதி. ஆக என் சரீரத்தின் என்னுடைய சிந்தையிலே இன்னும் நாம் ஆரம்பத்தில் வாசித்தது போல மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள்லாம் இருக்கும் என்றால் கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 13 அதிகாரம் 14வது வசனத்தை. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எப்படி தரித்துக் கொள்ள வேண்டுமோ இந்த உடலை பாருங்கள். இந்த உடலை குறித்து சொல்லும் பொழுது இந்த உடலில் தான் இச்சை இருக்கிறது. அந்த துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, அதாவது இடம் கொடுக்காமல், இந்த உடலை அதற்கு ஒப்புக் கொடுக்காமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவருடைய ஆவியை பெற்றுக் கொண்டோம்? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடையாக பெற்றீர்கள் அல்லவா, வரமாக பெற்றீர்கள் அல்லவா? அந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்க வேண்டும் என்று ஏன் ரோமர்களுக்கு எழுதுகிறான்? ரோம சபைக்கு அவன் கடிதம் எழுதுகிறான். எங்கேயோ அவர்கள் தவறி இருக்கிறார்கள். சத்தியம் தெரிந்ததுதான் அவர்களுக்கு. நடைமுறை வாழ்க்கையிலே எங்கேயோ ஒரு பிரச்சனை அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. அந்த பிரச்சனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் சொல்கிறான், ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், துர் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று அவன் திரும்ப சொல்கிறான். கலாத்தியருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறான் கவனிக்கலாம், வாசிக்கலாம். கலாத்தியர் 5 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். எவ்வளவு கவனமான வசனம் பாருங்கள். மேலே ரோமர் 13:14 சொல்கிறது, துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து உங்கள் சரீரத்தை அப்படி இல்லாமல் இருந்து இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லிட்டு கலாத்திற்கு சொல்கிறான். பின்னும் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்படி நினைத்து பாருங்கள், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் நீங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் ஆரம்பத்திலே நாம் பேசியது போல நாம் சிந்தனைகள் அத்தனையும் கிறிஸ்துவை குறித்தே இருக்கும் என்றால் அங்கு மாம்சம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியாக சொல்கிறான் இவனும். எப்படி? அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்றால் எப்பொழுது? ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது, ஆவிக்குரிய கனியில் வாழும் பொழுது. யோசுவாவை குறித்து நாம் பார்த்தோம். 24:15 யோசுவா பார்த்தோம், நானும் என் வீட்டாருமோ என்று சொல்கிறார். இங்கே புதிய உடன்படிக்கையிலே பார்க்கும் பொழுது கொர்நேலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான் என்றால் இங்கே ஆவின் கனி கிரியை நடைபெற்றிருக்கிறது. எனக்கு வீட்டில் வருமானம் இது இருக்கிறது, போதும். இப்படி யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. பணம் ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அத்தனை சகோதரர்களும் சகோதரிகளும். எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு வாடகை வீட்டில் இருக்க கர்த்தருக்கு சித்தமானால் அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இல்லை 5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும் அளவிற்கு கர்த்தர் என்னை உயர்த்திருப்பார் என்றால் அதற்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை கட்டி அதற்குள் வாழ சொல்கிறார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு மிஞ்சும் என்றால் போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் ஆதாயமே தவிர உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். இந்த உலகத்திற்கு அத்தனையும் அனுபவிப்பதால் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நான் பற்றி கொண்டிருப்பது எதை? ஆவிக்கேற்ற விஷயத்தை மாத்திரம் நான் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியாக இருக்கக்கூடிய தேவன் எதை சொல்லாரோ அதை மாத்திரம் தான் செய்ய வேண்டும் என்றால் நான் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பேன்.
தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். எப்படி 2 வகையாக பிரிக்கிறான் அவன். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். யார்? இந்த உலக மனிதர்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கே அப்படி என்றால், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு எப்படி இருப்போம்? இதுதான் வேறுபாடு. மேலே அவர் கலாத்தியர்கள் சொன்னது போல, மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். எப்பொழுது? ஆவிக்கேற்றபடி சிந்திக்கும் பொழுது, ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது. அதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். வீட்டில் நீங்கள் பேசிக் கொள்கிற எல்லா காரியத்திலும் வசனத்தோடு பேசுங்கள். இந்த வசனம் இப்படி சொல்கிறது, இந்த வசனம் இப்படி சொல்கிறது, நீ இப்படியே அன்பு காட்டுங்கள். மனைவியை பார்க்கும் பொழுது 100% அன்போடு பாருங்கள். கணவனை பார்க்கும் பொழுது 100% கீழ்ப்படியோடு பாருங்கள். நீங்கள் எவ்வளவு படித்திருக்கலாம், எவ்வளவு சம்பாத்தியம் இருக்கலாம், உங்கள் குடும்பம் அந்த கிராமத்திலே, அந்த ஊரிலே மிக பிரபலமாக இருக்கலாம். இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய கீழ்ப்படிதலும் என்னை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்கிறது. கர்த்தரை நீங்கள் கீழே கொண்டு வர முடியும் என்றால் நாம் எவ்வளவுக்கு அவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்று பாருங்கள். அப்பொழுது இந்த உலக மனிதரே இவ்வளவு கீழ்ப்படுகிறார்கள் என்றால், நாம் ஜீவனுள்ள தேவனை சந்திக்கும் அளவிற்கு இருக்கக்கூடிய திராணி உள்ளவர்கள் நாம் இன்னும் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஆமென். ஆமென். எந்த மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் கெட்டு போனவன் தான். நன்றாக கவனிங்கள். முந்தின நடக்கைக்குரிய முந்தின நடக்கை அத்தனையும், நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அத்தனையும் மோசம் போக்கக்கூடிய இச்சைகள். கர்த்தரை அறியாத போது சினிமாக்கள் பார்த்தோம் தான், இல்லை சொல்லவில்லை. அரட்டை அடித்தோம், எவ்வளவோ பாவங்கள் செய்தோம், சொல்ல முடியாது. அவையெல்லாம் அசுத்தம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், அது அறியாமையில் உள்ள காலம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு எழுதும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அறியாமையில் உள்ள காலத்தை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள யாவருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று சொல்கிறது. ஆக மனம் திரும்புவது என்பது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே அவன் கெட்டு போகிற மனுஷன், அந்த பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட்டு விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இச்சைகளை விட வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 வசனத்தை, இதன் பகுதி நிறையாக இருக்கிறது. இவர் 2 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்கான வேத பகுதி நிறைவு செய்யலாம். வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படிதான் நடந்தோம். எத்தனை வார்த்தைகளை கவனிங்கள் பிரியவர்களை. வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நிறுத்தி நிதானத்தோடு ஒவ்வொரு வார்த்தையாய் கவனிங்கள். தமிழிலே அது அழகாக புரியும். அவர்களுக்குள்ளே, எப்படி எபேசு சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், அவர்களுக்குள்ளே, அந்த நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த மக்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படிதான் நடந்தோம். மாற்று கருத்தில்லை. ஆக நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளையே செய்து, இந்த உலகமும் நமது மனசும் என்ன விரும்பினதோ அதை செய்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். இந்த உலகம் இருக்கிறது அல்லவா? சிலர் கடவுள் இல்லை என்று சொல்வார்கள், சிலருக்கு எத்தனை விதமான கடவுள் என்று சொல்வார்கள், எத்தனையோ பேதங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள், வேத உபதேசங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள், நம்மை பார்த்து பைத்தியம் என்று சொல்வார்கள். நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட கர்த்தர் ஆலயத்தில் தான் இருக்கிறார் என்று கட்டளையிடுவார்கள். இப்படி எவ்வளவோ விகற்பங்கள் இருக்கும். ஆனால் யோசித்து பாருங்கள், அவர்களுக்கு பெயர் என்ன வைக்கிறார் வேதம்? கோபாக்கினின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நம்மை பார்த்து சுதந்திரவாளி என்று சொல்கிறார். நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று நமக்கு பெயர் உண்டு, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நமக்கு பெயர் உண்டு. நாம் அவருடைய பிள்ளைகள்,
யோவான் 1:12 வாசிப்பீர்கள் என்றால், யாரெல்லாம் என் நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்படி ஒரு தேவனை நாம் வைத்திருக்கும் போது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்றெல்லாம் வேதம் எழுதியிருக்கிறது. அவை நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தை பிரிந்து வருகிற நான் தீமை வெறுக்கும் பட்சத்தில் அதில் இச்சை எந்த அளவிற்கு இருக்கிறது? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4:4 வாசிக்கிறோம். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். ஆமென். ஆமென். தேவனை அறியாதவர்களுக்கு வேதம் வைக்கக்கூடிய பெயர் அஞ்ஞானிகள் என்று பெயர். அந்த அஞ்ஞானிகளுக்கு என்ன இருக்கும்? மோக இச்சைகள் இருக்கும். தேவனை அறிந்த நமக்கு அப்படி அல்ல. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தையும் இச்சைகளையும் வெறுத்தவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் ஏன் இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், நாம் ஒருவருக்கொருவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நமக்குள்ளே அனல் மூட்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மா ஒரு சீஷரிடத்திலே பேசிய பொழுது அவர்கள் சொல்லுகிற விஷயம் எப்படி தெரியுமா? லூக்கா புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் நம்மிடத்திலே பேசிய பொழுது, வேதவசனங்களை விளக்கம் சொல்லி காட்டிய பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நாம் சத்திய வசனங்களை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவை கொழுந்து விட்டு நம் இருதயத்திலே எரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கும். வசனம் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வருகைக்காக யாரெல்லாம் காத்துக் கொண்டிருக்கார்களோ அவர்களுக்காக அவர் 2ஆம் விசை தரிசனமாவார் என்று சொல்கிறது. அவர்களுக்காக, தமக்காக யார் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக, தமக்காக காத்துக் கொண்டிருக்கிற மணவாட்டி எப்படி இருப்பார்? கற்புள்ள கன்னியாக இருப்பார். தமக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆவியின் கனியில் இருப்பார்கள். தமக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? உலகத்தின் அதன் ஆசையும் வெறுத்தவர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் இந்த நாளிலும் நாம் பார்த்தது போல நம்மிடத்தில் ஏதாகிலும் இருக்கும் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த நொடி பொழுது வரை நமக்குள் இருந்திருக்கலாம். ஆனால் வசனம் கேட்ட பிறகு நாம் நம்மையே நாம் முற்றிலுமாக விட்டுக் கொடுப்போம். தேவனே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னியும் என்று நாம் ஒவ்வொருவரும் விட்டுக் கொடுக்கும் பொழுது நாம் இன்னும் பரிசுத்தத்திலே வளர ஆரம்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் சொல்லுவது போல, 1ஆம் வசனம் சொல்லுவது போல, ஆவியிலும் மாம்சத்திலும் உள்ள அசஸ்ஸை நீங்க தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடவோம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்தாரை யோசுவா போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வைராக்கியத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். மீதியான பகுதிகளை இன்னொரு நாளில் நாம் பார்க்கலாம். உங்கள் தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவர் மற்றகரமாய் இருக்கிற இயேசுவே, நன்றியோடு போற்றுகிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னத கருவையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே, இந்த வகுப்பில் ஆண்டவரே அநேகர் கலந்து கொண்டாங்க. சிறுவர்கள், பெரியவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், வயதானவர்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் எங்களிடத்திலே ஏதாகிலும் இச்சைகள், ஏதாகிலும் பெருமைகள், உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் எங்களை ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா. நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும்போது நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்கள் எதையும் மறைத்து வைக்காமல் உம்மிடத்தில் எங்களை முழுமையாக விட்டுக் கொடுக்கிறோம். நாங்கள் பெருமையாக இருந்த நாட்கள் உண்டு, நாங்கள் இச்சையோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நொடி வரை கூட தகப்பனே, எங்கள் சுய இச்சையினாலே, சுய நீதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரை, ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் அப்பா. கேள்வி என்ற பெயரிலும், நாங்கள் உலக இச்சை, உலக அறிவு என்ற பெயரிலும் நாங்கள் எவ்வளவோ உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரை, எங்களை மன்னியும் ஆண்டவரை, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வித்து எங்களை மன்னித்தபடியால் உமக்கு கோடி நன்றிகள் இருக்கிறோம். இயேசுவே, இந்த அப்பா நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise Lord, brothers and sisters. Praise Lord.